ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கு தான் நம்ம வந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வெற்றிகரமாக வந்து போயிட்டு இருக்கு. பக்தி இலக்கியங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பக்தி இலக்கியங்கள் நம்ம சிலபஸ்ல தேவாரம் கொடுத்துக்கிறதுனால முதல் 7 திருமறைகள் தான் தேவாரம் அழைக்கப்படுதுன்றதுனால நம்ம வந்து ஆல்ரெடி 1, 2, 3 திருநான சம்பந்தரையும் பார்த்துட்டோம். 4, 5, 6 திருநாவுக்கரசரையும் பார்த்துட்டோம். இப்போ 7வது திருமறையான நம்ம சுந்தரர் பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 7வது திருமறை சுந்தரர் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு திருநான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ நம்ம சுந்தரரை பத்தி பார்க்கலாம் பாருங்க. ஸோ சுந்தரரை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திருமுனைப்பாடி அப்படின்ற நாட்டில் இருக்கக்கூடிய திருநாவலூர் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாருங்க. திருமுனைப்பாடி அப்படின்ற நாட்டில் திருநாவலூர், ஆனால் தான் ஒரு பட்ட பேரே இருக்கும், திருநாவலூரார் அப்படின்னே இவர் அழைப்பாங்க. யார? சுந்தரர் எப்படி அழைப்பாங்க? திருநாவலூரார் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா இவருக்கு திருநாவலூர்ல பிறந்ததால அந்த பட்ட பெயர் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சோ இவருடைய பெற்றோர் பெயர் சடையனார் இசை நாணியார். இவருடைய பெற்றோர் பெயர் என்னதுங்க? சடையனார் இசை நாணியார். நம்ம பார்த்திருப்போம். திருநாவுக்கரசரோட பெற்றோர் பெயர் திருநாவுக்கரசர் திருவாமூர், மூர்ல பிறந்திருப்பாரு. புகழனார் மாதினியார். ஓகேங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னா திருநான சம்பந்தரை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அவரு எங்க பிறந்திருப்பாரு பார்க்க, சீர்காழியில பிறந்திருப்பாரு. சிவபாத இறுதியார் பகவதியார். நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல போட போறேன். நான் வந்து இது மாரி 3 பேரையும் கம்பேர் பண்ணி எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலான்றத நான் ஷார்ட்ஸ்ல போடும். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்து இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர். ஸோ சுந்தரருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்பியார் ஊரார். எப்படி என்ன பெயர் வைக்கிறாங்க? நம்பியார் ஊரார் அப்படின்ற பெயர் தான் வந்து இந்த சுந்தரருக்கு வந்து வைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சோ திருநான சம்பந்தருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை அப்படின்றது தான் திருநான சம்பந்தர் கிட்ட பெயரா வந்து இருக்கும். திருநாவுக்கரசரை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பெயர் மருள் நீக்கியார் அப்படின்ற பெயர் வந்து திருநாவுக்கரசருக்கு வச்சிருப்பாங்க. அதே போல சுந்தரருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பியார் ஊரார் அப்படின்ற பட்ட பெயர் வந்து வைக்கப்படுது. ஓகேங்களா? பெற்றோர் வந்து அந்த பெயர் வைக்கிறாங்க. முடிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட மனைவியர் பரவியர் மற்றும் சங்கிலியர். ஆமாங்க, இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, 2 திருமணங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க? 2 திருமணங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்லயே வந்து பாத்தீங்கன்னா பறவை நாச்சியார் அப்படின்றவங்களை வந்து மணந்துட்டு இருப்பாரு. அதனால அவங்க பறவையர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேளாளர் குலத்தை சேர்ந்த சங்கிலி நாச்சியார் அப்படின்ற பெண்மணி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, திருமணம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இது 2 மனைவிகள் வந்து இவர் வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருப்பாரு. அடுத்து இவருடைய நெறி தோழமை நெறி. பாருங்க, இவருடைய நெறி வந்து பார்த்தா தோழமை நெறி. ஏன்னா இறைவன் என்ன பண்ணிருப்பாருங்க, தன்னோட தோழனா பாவிச்சிருப்பாரு. ஆனால் தான் இவருடைய நெறி என்னன்னு சொல்லுவாங்க, தோழமை நெறி அப்படின்னு வந்து இவரோட நெறியை வந்து சொல்லுவாங்க. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தருடையது வந்து பார்த்தீங்கன்னா மகன்மை நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகன்மை நெறி, மகனா வந்து பாவிச்சுட்டு இருப்பாரு. திருநாவுக்கரசரை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டு நெறி, இறைவனுக்கு தொண்டு செஞ்சவங்களாகத்தாம என்னோட வேலை சொல்லிட்டு தொண்டு சேர்த்து செஞ்சுப்பார், தொண்டு நெறி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இவருடைய நெறியை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா தோழமை நெறியா தான் வந்து கருதப்படுது. அடுத்து மார்க்கம். என்ன மார்க்கம் அப்படின்னா யோகம் அல்லது சக மார்க்கம். இவர் பின்பற்றிய மார்க்கம் வந்து யோகம் அல்லது சக மார்க்கத்தை தான் வந்து இவர் பின்பற்றுறாரு. இவருடைய தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சு தமிழ். இவருடைய தமிழ் என்ன தமிழுங்க? சுந்தரருடைய தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சு தமிழ். இவருடைய தமிழ் வந்து மிஞ்சு தமிழா வந்து என்ன பண்ணப்படுது, கருதப்படுது. ஓகேங்களா? திருநாவுக்கரசருக்கு கெஞ்சி தமிழ். திருநாவுக்கரசர் என்னதுங்க, கெஞ்சி தமிழா இருக்கும். திருநான சம்பந்தம்னா கொஞ்சி தமிழ். இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப கொஞ்சு கெஞ்சி மிஞ்சு அப்படின்றதா வந்து அந்த இது. அடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணையநல்லூர். ஆமாங்க, இவர் என்ன பண்ணிருப்பாரு, திருவெண்ணையநல்லூர்ல திருமணம் நடத்துறப்ப வந்து பார்த்தா அதுக்காக உங்களுக்கு தெரியும், திருமணம் நடக்கிறப்போ என்ன பண்ணிருப்பாரு, இறைவன் வந்து நீ எனக்கு அடிமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் வேஷத்துல வந்து இது பண்ணிருப்பாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ண மாட்டார், நான் ஒத்துக்க மாட்டேன், உனக்கு யார் சொன்னது நான் அடிமனு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு. ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுப்பாரு. அந்த பத்திரத்தெல்லாம் சுந்தரர் கிழிச்சு போட்டு அப்போ வந்து டென்ஷன் ஆயிருப்பாரு. நீ என்ன பைத்தியமா, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, நீ திருவெண்ணையநல்லூருக்கு வந்து பாரு, வந்து பார்த்தா நீ எனக்கு அடிமைதான்றது தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் அந்த முதியோர் பின்னாலே இவரும் போவாரு. இவருக்கு பின்னாலே வந்து பார்த்தா அந்த மண்டபத்துல வந்து எல்லாருமே போவாங்க. திருவெண்ணையநல்லூர் கோயிலுக்குள்ள போனோம்னா அந்த முதியோர் மறைஞ்சிருவாரு. அப்பதான் அவருக்கு சுந்தரருக்கு தெரிய வரும், வந்தது வந்து சிவபெருமான் தான், ஆமா நான் அவருக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருப்பாரு. இவர் வந்து ஒத்துக்குவாரு. ஓகேங்களா? அப்போ இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எதுனா திருவெண்ணையநல்லூர்ல. எங்க இவர் வந்து இறைவனடி சேர்றாரு அப்படின்னா கைலாயத்தில் தான் வந்து என்ன பண்றாரு, இறைவனடி வந்து சேர்றாரு. ஓகேங்களா? வெள்ளையணி ஏறி கைலாயம் போயிருப்பாரு. ஓகேங்களா? கைலாயத்தில் தான் என்ன பண்ணிருப்பாரு, இறைவனடி சேர்ந்திருப்பாரு. சுந்தரரை தத்தெடுத்த மன்னர். ஆமாங்க, நரசிங்க முனையர். நரசிங்க முனையர் அப்படின்ற மன்னன் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, சுந்தரரை வந்து தத்தெடுத்திருப்பாரு. நரசிங்க முனையர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. ஆமாங்க, சோ 7ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலும் 8ஆம் நூற்றாண்டிலும் இவர் என்ன பண்ணிருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு. அதனால 8ஆம் நூற்றாண்டு அப்படின்றத வந்து இவருடைய காலம்.
ஏழாம் திருமறையான திருப்பாட்டு இவரால் பாடப்பட்டது. ஆமாங்க. ஸோ ஏழாம் திருமறை வந்து யார் பாடியிருப்பாரு? சுந்தரர் தான் பாடியிருப்பாரு. அது எப்படி அழைக்கப்படுது? திருப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து இவர் பாடிய திருத்தொண்ட தொகை எதுங்க? இவர் பாடிய அந்த திருத்தொண்ட தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிழாரோட பெரிய புராணம். ஓகேங்களா? அதாவது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு அடிப்படையா அமைஞ்சது எதிரானா இந்த சுந்தரர் பாடிய இந்த திருத்தொண்ட தொகை தான். ஓகேங்களா? அடுத்து இவர் மொத்தம் பாடிய 38,000 பதிகங்களில் கிடைத்தது வெறும் 100 மட்டுமே. ஸோ பாருங்க, 38,000 பதிகங்கள் வந்து ஒரு பாடியிருக்காரு. ஆனா நம்மளுக்கு எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு? அதுல 100 மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சதா வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ சுந்தரரை பத்தி ஒரு விஷயம் நம்ம வேகமா ரிவிஷன் கொடுத்துற பாருங்க. திருநாவலூர், திருமுனைப்பாடி நாட்டுல திருநாவலூர்ல பிறக்கிறாரு. சடையனார் இசைநாணியார் தான் வந்து இவருடைய பெற்றோர். இவருக்கு நம்பியார் ஊரான் அப்படின்ற வந்து பேர் வைக்கிறாங்க. பறவைய சங்கிலியர் அப்படின்ற 2 மண்களை திருமணம் பண்றாரு. இவருடைய நெறி வந்து தோழமை நெறி. மார்க்கம் வந்து யோகம் அல்லது சக மார்க்கத்தை ஃபாலோ பண்றாரு. இவருடைய தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சு தமிழ். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணையநல்லூர். இறைவனடி சேர்ந்த இடம் அப்படின்னா கைலாயம். சுந்தரை தத்தெடுத்த மன்னர் அப்படின்னா நரசிங்க முனியர் தான் வந்து தத்தெடுக்கிறாரு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. 7ஆம் திருமறை திருப்பாட்டுன்னு அழைக்கப்படுது. இவர் பாடிய திருத்தொண்டதாகி தான் பெரிய புராணத்துக்கு அடித்தளமா அமையுது. 38,000 பதிகங்கள்ல 100 பதிகங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது இவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது இவருடைய சிறப்புகள். இவர் என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ணாரு, என்னென்ன சிறப்புகள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நாளும் இன்னசையால் தமிழ் பரப்பும் நாண சம்பந்தர். பாருங்க, திருநான சம்பந்தரை இவர் புகழ்ந்து பாடியிருக்காரு. பாருங்க, நாளும் தமிழிசையால் தமிழ் பரப்பும் நாண சம்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு திருநான சம்பந்தரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க? சுந்தரர். சுந்தரர் தான் வந்து திருநான சம்பந்தரை புகழ்ந்து பாடியிருக்காரு. செங்கல்லை தங்கமாக மாற்றினார். ஆமாங்க, வெறும் செங்கல் என்ன பண்ணியிருப்பாரு? தங்கமா மாற்றி அற்புதம் நிகழ்த்தியிருப்பாரு. அடுத்து 12,000 பொன்னை மணிமுத்தாரில் போட்டு கமலாயத்தில் எடுத்தார். இதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பண்ணதில் அற்புதம். சோ என்ன பண்ணியிருப்பாரு? அந்த 12,000 தங்க காசுகள் என்ன பண்ணியிருப்பாரு? திருமணி முத்தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மணிமுத்தாறுல போட்டுட்டு அங்கிருந்து என்ன பண்ணிருப்பாருங்க? திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாயத்துல வந்து என்ன பண்ணிருப்பாரு? அந்த தங்க காசுகளை வந்து எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு பண்ண ஒரு அற்புதம். அப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருமண கோலத்திலே வாழ்ந்தார். ஆமாங்க, ஏன்னா வருது திருமணத்தப்பதான் வந்து என்ன பண்ணப்பட்டிருப்பாரு? இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பாரு. அதனால தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா திருமண கோலத்திலே வந்து வாழ்ந்திருப்பாரு. சோ அவருடைய சிலைகளும் பார்த்தோன்னா திருமண கோலத்திலே தான் வந்து இருக்கக்கூடியதா வந்து இருக்கும். இரு கண்களை இழந்தவருக்கு காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் கண்ணையும் பெற செய்தார். ஆமாங்க, இரு கண்களை இழந்து கண் பார்வையற்றவங்க என்ன பண்ணியிருப்பாரு? காஞ்சியில ஒரு கண்ணையும் திருவாரூர் ஒரு கண்ணையும் பெற செய்து அற்புதம் நிகழ்த்திருப்பாரு. அடுத்து ஒரு பாலகனை வந்து முதலே சாப்பிட்டிருக்கும். அந்த முதலே சாப்பிட்ட பாலகனை வந்து உயிரோட பெற செய்திருப்பாரு. இதுல அவர் செய்த அற்புதங்கள். திருமணத்தின் போது சுந்தரரை எனது அடிமை என இறைவனால் கூறப்பட்டார். ஆமாங்க, நான் ஏற்ற சொன்னாலே அந்த ஸ்டோரியா, திருமணத்தினப்ப வந்து என்ன பண்ணிருப்பாரு? இறைவனால் வந்து இதுக்கு நீ அடிமைப்பான்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருப்பாரு? ஆட்கொள்ளப்பட்டிருப்பாரு. சேரமான் பெருமாள் நாயனரோடு வெள்ளையானை மீது ஏர் அமர்ந்து கைலை சென்றார். நான் சொன்னீங்களா, வெள்ளையானை மீது போய் தான் அப்படி இருப்பார். கைலாயத்துல போய் என்ன பண்ணிருப்பாரு? இறைவன் அடி வந்து சேர்ந்து இருப்பாரு. ஓகேங்களா? சோ இறைவனை தூது அனுப்பியவர். ஆமாங்க, தன்னோட மனைவிக்காக, தன்னோட மனைவி கிட்ட பேசுறதுக்காக இறைவனையே தூது அனுப்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து இறைவனை வந்து தூது அனுப்பியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, இப்போ அவருடைய சிறப்புகள் அப்படி ஒரு விஷயம் பார்த்துடலாம். சோ நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாண சம்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நாண சம்பந்தரை வந்து சுந்தரர் பாடியிருக்காரு. செங்கல்ல தங்கமா மாத்திருக்காரு. 12,000 பொண்ணை வந்து மணிமுத்தாறுல போட்டு கமலாயத்துல எடுத்திருக்காரு. வாழ்நாள் முழுவதும் திருமண குளத்துல வந்து வாழ்ந்திருக்காரு. இரு கண்களை எழுந்தவருக்கு காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரூர் ஒரு கண்ணையும் கொடுத்திருக்காரு. முதலில் உண்ட பாலகனை உயிர் பெயர செய்தாரு. திருமணத்தின் போது சுந்தரரை எனது அடிமை என இறைவனால் என்ன பண்ணப்பட்டாரு? கூறப்பட்டாரு. பெருமாள் நாயனரோடு வெள்ளையானை ஏறி கைலாயம் போயிருப்பாரு. இறைவனையே வந்து தன் மனைவி கிட்ட தூது அனுப்பியிருப்பாரு. இதுல வந்து சுந்தரரோட சிறப்புகள். இவருடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம் பாருங்க. இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கும், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தம்பிரான் தோழன். ஆமாங்க, இவர் இறைவனையே வந்து பார்த்தீங்கன்னா தோழன்னா இது பண்ணதால இவருக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்க? தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு. அடுத்து வன் தொண்டர். என்னதுங்க? வன் தொண்டர். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. வன் தொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் தான் வன் தொண்டர் அழைக்கப்படுறாரு. அடுத்து அம்மையப்பர் எப்படி அழைக்கப்படுறாருங்க? அம்மையப்பர் அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் வந்து இவர் இருக்கு. அடுத்து சடையனார் அப்படின்றத வந்து சுந்தரர் தான் குறிக்குது. அடுத்து இசைநாணியார். அதுங்க இசைநாணியார். ஏன்னா அவங்க அம்மாவோட பேர் இசைநாணியார். ஆனா இசைநாணியார் அப்படின்றது இவருக்கு பட்ட பேரா வந்து அமைஞ்சிருக்கு. சேரமான் தோழர். என்னதுங்க? சேரமான் தோழர் அப்படின்றது இவருடைய பட்ட பெயர் தான். அடுத்து திருநாவலூரார். நான் சொன்னேன் இல்லைங்களா, திருநாவலூர்ல பிறந்ததால திருநாவலூரார் அப்படின்ற ஒரு பட்ட பெயரை வந்து இவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆளாள
சுந்தரர் அப்படின்ற பட்டப்பேர் இருக்கு. ஸோ சுந்தரர்னு வந்ததால அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து ஆளுடைய நம்பி, இது ரொம்ப முக்கியமான பட்டப்பேருங்க. இந்த ஆளுடைய நம்பி இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வன் தொண்டர் அப்படின்றத எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தம்பிரான் தோடரும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அம்மையப்பர், சடையனார், இசைநாணியார், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அப்ப தம்பிரான் தோழர், வன் தொண்டர், அம்மையப்பர், சடையனார், இசைநாணியர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தரர், ஆளுடைய நம்பி, இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து முக்கிய மேற்கோள்கள். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இது இவருடைய முக்கியமான வரிகள்ங்க. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இவர் திருமண குளத்துல இருக்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் அடிமைன்னு சொல்லிட்டு திருவண்ணையநல்லூர் கூட்டு போய் அங்க மறைஞ்சிட்டு அற்புதம் நிகழ்த்திருப்பார் இல்லையா இறைவன். அப்பதான் இந்த பாடலை இவர் பாடியிருப்பாரு. பித்தா பிறைசூடி, அதாவது பித்தாலனா, பித்தானா நம்ம அங்க பைத்தியக்காரன் நினைச்ச கூடாது. பித்தானா இவர் என்ன சொல்றாரு, பேரொருளை உடையவனே. பித்தன் அப்படின்றதுக்கு இங்க மீனிங் என்னன்னா, பேரொருளை உடைய பிறைசூடிய பெருமானே, பிறைசூடிய பெருமானே. அதாவது அந்த பிறைனா என்னன்னா, தன்னோட தலையில பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த நிலவை வச்சிருப்பாரு. அந்த பிறை, நிலவோட பிறையை சூடிய பெருமானே என் ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்ற பண்ணிருப்பாரு, பாடியிருப்பாரு. அடுத்து பொன்னார் மேனியனே புலித்தோல் அரை கசைந்து. ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு கோயிலுக்கு போறப்ப என்ன பண்ணிருப்பாரு, பொன்னார் மேனியனே, பொன் போன்ற மேனியை உடையவனே, புலித்தோல் அரை கசைந்து. நம்ம அரைநான் கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அரைநான் கயிறு எங்க கட்டுவோம், இடுப்புல கட்டுவோம். அப்ப இடுப்பில் புலித்தோலை கட்டியவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, சிவபெருமான் புகழ்ந்து பாடியிருப்பாரு. அதுவும் சுந்தரரால் பாடப்பட்டதுதான். அடுத்து தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன். நீங்க பாருங்க, சிவபெருமானை வணங்குகின்ற அடியாருக்கு அவர்களுக்கு அடியாரா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாருங்க. அடியாருக்கு அடியாரா இருப்பேன் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. தில்லைவார் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன், அவங்க அப்படி உன்னுக்கு அடியாரா இருக்கவங்களுக்கு நான் அடியாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இறைவனை ஏழு இசையாய் இசைப்பயனாய் உள்ளவன். சோ இறைவனே பாருங்க, ஏழு இசையாய் இசைப்பயனாய் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா? ஏழு இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் அப்படின்ற வேர்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப தோழனும் நீதான், ஏழு இசைய நீதான், என்னுடைய இசை பயனும் நீதான், இன்னமுதும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, இறைவனை புகழ்ந்திருப்பாரு. இது பாருங்க, கொடுக்கலாத ஆணை பாரியே அன்று கூறினும் கொடுப்பாரில்லை. சோ பாரி வள்ளல், சங்ககால புலவர் அந்த வள்ளலான பாரி என்ன பண்ணியிருப்பாருங்க, புகழ்ந்து இந்த வரியை பாடியிருப்பாரு. பாரியோட அந்த வள்ளல் தன்மையை புகழ்ந்து பாடியிருப்பாரு. தம்மானை அறியாத சாதியாரும் உளரோ, தம்மானும் அறியாத சாதியாரும் உளரோ. ஓகேங்களா? சோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வரியா இருக்கும். நான் வச்சும் சுந்தரர் தான் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, தம் ஆணை, இதை நீங்க பிரிச்சு படிக்கணும். தம் ஆணை, அதாவது தம் ஆணைன்னா என்னதுங்க, எல்லாமே இறைவன் தான், இந்த சிவபெருமான் தான். சோ அப்படிப்பட்ட ஆணையை அறியாத உலகத்தில் யாருமே, இனம் குலத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லையே, எல்லாருமே அவரோட புகழ தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மீனிங் அப்படின்பார் சுந்தரர் பாடியிருப்பாரு. தம்மானை அறியாத சாதியாரும் உளரும் அப்படின்னா அதுதான் குறிப்பிடுது. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே சுந்தரருடைய மேற்கோள்கள். என்னதுங்க, பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா, பொன்னார் மேனியனே பொலித்தோல் அரை கசிந்து, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன், இறைவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் உள்ளவன், பொடிக்கலா தானையை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை, தம்மானை அறியாத சாதியாரும் உளரும். இது எல்லாமே சுந்தரருடைய அந்த மேற்கோள்கள். ஓகேங்களா? சோகேஷ் வெற்றிகரமான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரை பத்தியுமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா இந்த தினமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ 3-4 புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ லைக் பண்ணுக்காங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ், இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகம் எடுப்போம். வேகம் எடுக்கிறப்ப நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்பதான் நான் டைமிங் மாற்றி போட்டால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துறேன் மொத்தமாக சேர்த்து. தேங்க்யூ கைஸ். பை பாய்.